கட்சிய மாத்திட்டாரு காசுக்காக மாத்திக்கிட்டாரு. வேஷம் கலைஞ்சது யா வெளிச்சத்துக்கு, அட வெளிச்சத்துக்கு. அட உலக நாடக மேடையில இவர் சுயநலந்தான் பாத்திரமாமே. மக்கள் திலகம் போல நடிப்பாராம், ஆனா இவரு சுயநல திலகமாமே. எஸ், இப்போ மீம்ஸ் பொருளா மாறி இருக்கிறாரு. பலர் ஏதோ அவர் மட்டும் கொள்கைக்கு அப்பாற்பட்டவரா, கொள்கைகளை மறந்துட்டு அப்படி ஆயிட்டாரு இப்படி ஆயிட்டாருன்ற மாதிரி போடுறதெல்லாம் இல்லை. அவர் ஏற்கனவே எப்ப எங்க கொள்கையோடலாம் இருந்தார். அவரால் யாருக்கு என்ன பிரயோஜனம் நடந்திருக்கு? தமிழக மக்களுக்கு எதுவும் புரட்சியான திட்டங்களை கொடுத்தாரா, கருத்துக்களை சொன்னாரா? அவர் சொந்த வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டாரு. அவர் தகுதி என்னன்னு தெரியும். அதுக்கு மிஸ்டர் பணிவு அப்படிங்கிற ஒரு பெயரோட அப்படி இப்படின்னு அப்படியே ஒரே மாதிரி விசுவாசமா இருக்கிற மாதிரி இருந்து 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 2 முறையோ 3 முறையோ முதல்வர் பதவியில உட்கார்ந்துருந்தாரு. அது போக அவர் மகனுக்கு எம்பி ஆக்கினாரு. அவர் மகன் எம்பி ஆன தேர்தல் எல்லாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஏடிஎம்கே வாஷ் அவுட். அவர் மகனுடைய தொகுதியில மட்டும் 3 நாள் கழிச்சு ரிசல்ட் வந்துச்சு, எம்பி ஆனாரு. இப்படி சொல்லிட்டு போலாம். அதனால அவர் ஏதோ முன்னால காந்தியா, ஒரு கக்கனா, ஒரு நல்ல கண்ணு மாதிரி வாழ்ந்த மாதிரியும் இப்ப இப்படி மாறிட்டாரு அப்படின்லாம் பேசுறது நம்ம எனர்ஜி வேஸ்ட்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்குமே நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. ஒரு நல்லவர்கள் பெரிய கொள்கை குன்றுகள் மாறி இருந்தா நம்ம பதறலாம். இவருக்கு அவ்வளவு பதற தேவையில்லை. அவ்வளவுதான் அப்படின்ட்டு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போறது நல்லது. நன்றி.